இந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையில ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பேரன்பு உங்களோடு கூடவே இருப்பதாக. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மிக மிக விலையேற பெற்றவர்கள். தேவனுடைய பாசக்கரங்கள் உங்களோடு கூடவே இருக்கிறது. அன்பானவர்களே, உறுதியாக நம்புங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவர் உங்க கூடவே தான் இருக்க போறார். இறுதி வரைக்கும் உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு மகிமையான உறவு யாருன்னா, நீங்கள் நம்பக்கூடிய ஆண்டவர் மாத்திரம்தான். 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல, இறுதி வரைக்கும் உங்க கூடவே வரப்போவது உங்கள் கணவனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்க அப்பாவோ, உங்க அம்மாவோ, உங்கள் நண்பர்களோ, சிநேகிதர்களோ கிடையவே கிடையாது. இறுதி வரைக்கும் உங்க கூட வரப்போவது ஆண்டவர் மட்டும்தான். நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் துவண்டு போகணும்? நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? நீங்க ஏன் ஆத்திரப்படணும்? ஹாப்பியா இருங்க. ஹாப்பி மார்னிங். இந்த காலையில சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் நல்லா சிரிங்க. கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருங்க. சந்தித்து பேசக்கூடியவர்களோடு நல்ல மகிழ்ச்சியா மலர்ந்த முகத்தோட பேசுங்க. ஏன் பாரங்களை சுமந்து தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேடி கார்டு உங்க கூடவே இருக்கிறாரு. நீங்கள் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பதற்காக எல்லாவற்றையும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிற, மீட்டு கொடுக்கிற மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. துவண்டு போகாதீர்கள். இறுதி வரைக்கும் அவர் உங்களோடு கூடவே இருப்பார். 2வது விஷயம், இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்க கூடவே நடக்க போவது, உங்க கூடவே இருக்க போவது உங்க சொந்த உடம்பு. உங்க சொந்த உடம்பு தாங்க கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போகுது. உங்க சொந்த உடம்பு தாங்க கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்க போகுது. உங்க சொந்த உடம்பு தாங்க நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே வாழ போகுது. அப்போ உங்க உடம்ப நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உடம்ப நீங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அநேகர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த உடம்புக்கு எந்த உழைப்பையும் கொடுக்க கூடாது, இந்த உடம்புக்கு நிறைய சாப்பாடு கொடுக்கணும், இந்த உடம்பு எப்பவும் படுத்து தூங்கிட்டு இருக்கணும், நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய சாப்பிடணும், நிறைய ஓய்வு எடுக்கணும், இதுதான் உடம்ப நல்லா பார்த்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உடம்புக்கு ஓய்வு வேணும் தான், உடம்புக்கு உறக்கம் வேணும் தான், உடம்புக்கு உணவும் வேணும் தான். இதெல்லாம் ஒரு லிமிட் தான். ஆனா இந்த உடம்புக்கு அதிகமா வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு. என் அன்பு குழந்தைகளே, அருமை மகனே, அன்பு மகளே, ஒரு நாளும் உங்க உடலை சோம்பல் தனமா வளர்த்துறாதீங்க. ஒரு நாளும் எப்படா டைம் கிடைக்கும் போய் படுத்துக்கலாம், எப்படா டைம் கிடைக்கும் ஓரமா உக்காந்துக்கிட்டு போனை கையில எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ரீல்ஸை நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எப்படா டைம் கிடைக்கும் அப்படியே சும்மா ஒரு ஏதாச்சும் அப்படியே நோவாம உடம்பு அப்படியே வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணலாம். தயவு செய்து அப்படி இருக்கவே இருக்காதீங்க. உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கணும்னா உங்கள் உடலை நல்ல உழைப்பில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்க வச்சுக்கிட்டாதான் உங்க உடம்பு உங்களுக்கு உதவியாயிருக்கும். உங்க கையால நீங்க சாப்பிடணும். 4 பேர் உங்களுக்கு ஊட்டி விடக்கூடிய அளவுக்கு நீங்க வந்துடக்கூடாது. உங்க காலால நீங்க நடக்கணும். உங்க சொந்த கடமைகளை நீங்களே செய்யணும். உங்க உடல் உங்களுக்கு உதவியாயிருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் உடம்புல வலி இல்லாம, வருத்தம் இல்லாம, எலும்புல எந்த விதமான பாதிப்பு இல்லாம, உச்சன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பழுது இல்லாம உங்க உடல் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கணும். இருந்தாதான் நீங்க உங்களுக்கும் பிரயோஜனமா இருப்பீங்க, உங்களை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனமா இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா இந்த உடலை வச்சுக்கிட்டு இந்த உடல் நமக்கும் பிரயோஜனமா இருக்காது, நம்மை சார்ந்த நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் பயன் இருக்காது. ஈஸியா நம்மளை தள்ளி வச்சிருவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பவுல் என்ன செஞ்சாராம்?
வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்ப பவுல் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. மத்தவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன், மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றேன், மத்தவங்களுக்கு நான் புத்திமதி சொல்லக்கூடிய நான் பயன் தர முடியாத அளவுக்கு என் உடல், என் செய்கைகள் போகாதபடிக்கு என் உடலை கட்டுக்கோப்பா நான் வச்சுக்கிறேன். இந்த உடம்பு சோம்பல் தனத்தை சோம்பலா இருக்க சொல்லுது, சுருண்டு சுருண்டு படுத்துக்க சொல்லுது. எனக்காக யாராச்சும் போய் வேலை செய்ய மாட்டாங்களா, எனக்காக யாராச்சும் போய் பணிவிடை செய்ய மாட்டாங்களா, அப்படியே கம்ஃபர்ட்டா இருந்துக்கலான்ட்டு இந்த உடம்பு பாக்குது. பவுல் சொல்றாரு, நான் அப்படி சோம்பல் தனத்துக்கு என் உடம்ப கொடுத்துறாம என் உடலை ஒடுக்கி, நான் சோம்பல் தனத்தை விலக்கி என் உடலை நான் கீழ்ப்படுத்துறேன். வேலைகள் செய்வதற்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன், கடமைகள் செய்வதற்கு என் உடலை நான் கீழ்ப்படுத்துகிறேன். அவங்க தான் வந்து செய்யணும் என்று நான் எதிர்பார்க்காமல் நானே போய் செய்கிறேன். வீட்டில் இருக்கீங்களா, தண்ணி தாகம் எடுத்துருச்சா, யாராச்சும் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களே போய் தண்ணி எடுத்து குடிங்க. வீட்டில் இருக்கீங்களா, அல்லது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, யாராச்சும் வந்து அந்த ஃபேன் கொஞ்சம் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, அந்த அந்த லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க போய் இறங்கி வேலை செய்யுங்க. நீங்க சாப்பிட்ட தட்டை நீங்களே கழுவுங்களே, ஒரு குறைவும் வராது. நல்லா குனிஞ்சு வீட்டை பெருக்கணுமா, சந்தோஷமா பெருக்குங்க. ஆணா இருந்தால் என்ன, பெண்ணா இருந்தால் என்ன, நம்பிட்டு நாம தானே சுத்தப்படுத்தணும். இந்த உடலுக்கு நீங்க எவ்வளவு உழைப்பை கொடுக்கிறீங்களோ, இந்த உடலுக்கு எந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா வேலைகளை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்களேன், நம்ம கண்ணால் காணக்கூடிய கருவிகள் இருக்கு பாருங்க, இத உபயோகப்படுத்த 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 தேய்ந்து போகும், தேய்மானமாகும். இப்போ ஒரு ஃபேன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, தேய்மானம் அடைஞ்சு பழுதடைந்து விடும். ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், தேய்மானம் அடைந்து பழுதடைஞ்சு போயிடும் சில வருஷத்துல. மனிதன் படைத்த எல்லா ஆயுதங்களும் கருவிகளும், அது எலக்ட்ரானிக்கா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் திங்ஸா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் சரி, உபயோகப்படுத்த 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 தேய்மானமாகும். ஆனா என்ன பெரிய ஆச்சரியம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் படைத்த உடம்பு இது மனுஷன் கொடுத்த உடம்பு இல்ல, ஆண்டவர் கொடுத்த உடம்பு. இது எப்படிப்பட்டது தெரியுங்களா? இது உழைக்க உழைக்க, காரியங்களை செய்ய செய்ய இது தேய்மானமாகாதுங்க, தேஞ்சு போகாதுங்க, புத்துணர்ச்சி பெறும், புதிய புதிய செல்கள் உருவாகும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செல்கள் உருவாகும், புத்துணர்ச்சி உண்டாகும், உற்சாகம் அடையும், உத்வேகம் அடையும், உங்கள் எலும்புகள் வலிமை அடையும், உங்கள் ரத்த ஓட்டம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒரு புதிய எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளா இருந்தாலும், பிசினஸ் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளா இருந்தாலும், நீங்க இல்லத்தரசிகளா இருந்தாலும், வெளியே சென்று பணிவிடைகளை செய்கிறவர்களா இருந்தாலும், யாராச்சும் செய்யட்டுமே என்று என்ன, நீங்க இறங்கி செய்யுங்க, குனிஞ்சு செய்யுங்க, நிமிர்ந்து செய்யுங்க. இந்த உடம்புக்கு நீங்க எவ்வளவு உழைப்பை கொடுக்கிறீங்களோ பயப்படவே பயப்படாதீங்க, இறுதி வரைக்கும் உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா உழைப்பை நீங்க கொடுக்க கொடுக்க, உங்க கைக்கு நீங்க உழைப்பை கொடுக்க கொடுக்க, உங்க காலுக்கு உழைப்பை கொடுக்க கொடுக்க, உங்க தலைக்கு, உங்க தசைகளுக்கு, உங்கள் தோள்களுக்கு நீங்க நல்லா குனிஞ்சு, உங்கள் முதுகுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, உங்க உடம்பு தேஞ்சு போகாதுங்க, தேய்மானம் அடையாதுங்க, புத்துணர்ச்சி பெறும், புத்துயிர் பெறும், புதிய புதிய ஜீன், புதிய புதிய செல்கள், புதிய புதிய பலன், புதிய புதிய வல்லமை இது உண்டாயிட்டே இருக்கும். நீங்க நல்லா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. சொகுசையே ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல் ரொம்ப பலவீனப்பட்டு, சீக்கிரமா பலவீனப்பட்டு போக ஆரம்பிக்கும். கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எப்பவும் எது கிடைச்சாலும் குப்பைக்கெல்லாம் போறது, தொப்பைக்கெல்லாம் போக கூடாது. பசிச்சா சாப்பிடுங்க, தேவைக்காக சாப்பிடுங்க. ஏதோ கிடைச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுறது இல்ல. நேரத்துக்கு சாப்பிடுங்க, வேண்டியதை மட்டும் சாப்பிடுங்க. அவசியம் இல்லையா, பசி இல்லையா, வயிறு ஃபுல்லா இருக்கா, தவிர்த்து விடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க. உடலுக்கு அதிக உழைப்பை கொடுங்கள். வேண்டிய
ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா நீங்க எந்த அளவுக்கு உடலுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் உடல் அவயவங்களுக்கும் உழைப்பை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போவது இந்த உடம்பு தான். நல்ல உழைப்பு கொடுங்க, உற்சாகமா இருங்க, புது தெம்போட இருங்க. இன்னைக்கு இந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. வேலைக்கு போறீங்களா? உற்சாகமா போங்க. வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை போய் முடிக்கணுமா? தைரியமா போங்க, துணிஞ்சு போங்க, உற்சாகமா செய்யுங்க. பிறர் வந்து செய்யட்டும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க களத்துல இறங்கி செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூடவே இருப்பார். கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடு போ. உன்னால என்ன பெஸ்டா செய்ய முடியுமோ அதை நீ செய். சோம்பல்தனமா இருக்காத. உன்னோடு கூடவே இருந்து நான் அதை விட இன்னும் சிறந்த காரியத்தை நான் ஏற்படுத்தி செய்வேன். உன்னை அனுப்புவது நான் அல்லவா? ஆண்டவர் உங்களை உழைக்க அழைச்சிருக்கிறார். உற்சாகமா வேலைகள் செய்யுங்கள். உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும், உங்க மனசும் நல்லா இருக்கும். இறுதி வரைக்கும் உங்க கூட வரப்போவது உங்க சொந்த உடம்பு. நல்ல உழைப்பை கொடுத்து, தரமான ஒரு உறக்கத்தை கொடுத்து, தரமான உணவுகளை கொடுத்து, தரமற்றவைகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு தவிர்த்து நலமாய் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பான சகோதரி ஆர் ஜெயசீலி, அதுபோலவே அன்பு பிள்ளைகள் பி ரித்தீஷ், அன்பு மகள் ஏ சித்ரா, மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ராகுல், சிஸ்டர் ஆர் மரியாள். இந்த தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண போறாங்க. இவங்களுக்காக நம்ம விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அநேக அன்பர்கள் நண்பர்கள் எனக்கு நாளைக்கு திருமண நாள், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவருடைய தகவல்களை தெரியப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ காணொளியில் பெயர்களை சொல்லி ஜெபிப்பது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களை மிகுந்த பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் பிறந்த நாட்கள், உங்கள் திருமண ஆண்டுகளில் உங்கள் பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டுமேயானால் குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பெயர்களை, உங்கள் விசேஷமான தினங்களை தெளிவாக நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என் சரீரத்தை நான் ஒடுக்கி, அது வேலை செய்ய மாட்டேங்குது, அது உழைக்க மாட்டேங்குது, ஆனா நான் அதை கீழ்ப்படுத்துறேன் என்று சொல்லி தன் சரீரத்தை ஒடுக்கி அவர் கீழ்ப்படுத்தினது போலவே பல நேரங்களிலே எங்களுடைய உடல் சோம்பல் தனத்துக்குள்ள, பலவீனத்துக்குள்ள, உழைப்பில்லாத நிலைக்குள்ள தள்ளும் பொழுது நாங்கள் உற்சாகமாய் உத்வேகமாய் செய்ய வேண்டிய கடமைகளை ஊக்கமாய் செய்வதற்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் தாமே நீர் தந்தருள்வீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு உன்னத சத்தியம் புலப்படட்டும். இறுதி வரைக்கும் வரக்கூடியவர் நீர் மாத்திரமே. இரண்டாவது, இறுதி வரைக்கும் வரக்கூடியது அவருடைய உடல் மாத்திரமே. ஆகவே இந்த உடலை நன்றாய் பார்த்து கொள்ள, ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக, ஒரு ஆரோக்கிய, ஒரு டிசிப்ளின் ஏற்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவேளை சரீரத்திலே சில பலவீனங்கள், உடலிலே சில வருத்தங்கள், வாதைகள், வலிகளோடு வாழ்ந்திருப்பார்களே. ஆனால் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புள்ள கரங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களை தொட்டு குணமாக்கட்டும் ஆண்டவரே. நாள் முதற்கொண்டு சோம்பல்கள், சோர்வுகளை தவிர்த்து ஊக்கமாய் உத்வேகமாய் உழைக்க, உற்சாகத்தோடு உழைப்பை அவர்கள் வெளிப்படுத்த கிருபை தருவீராக. இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்ப நாளாய், இனிய நாளாய் அமைந்தருளும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் உம்முடைய வலக்கரம் நீட்டி இன்றைய நாளிலே விசேஷமான ஆண்டுகளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் படைத்த தேவன் விசேஷமாக வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக.
வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீர்த்தாமே உடைய பிள்ளைகள் மேல் பொழிந்தருளும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.